வெல்கம் டு மை சேனல் குக் வித் பவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பொட்டேட்டோ கட்லெட். பன்னீர் பொட்டேட்டோ கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள்: 2 பொட்டேட்டோஸ், 100 கிராம் பன்னீர், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 3 க்ரீன் சில்லிஸ், ½ லெமன், cornflakes 100 கிராம் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு 3 ஸ்பூன்ஸ், பெருங்காயத்தூள் ½ ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன். இப்போ பொட்டேட்டோஸை நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம். 2 பொட்டேட்டோஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி விட்டு குக்கரில் 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக மேஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸையும் நான் இப்போ அரைச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கட்டியாக அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு டிப் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம கட்லெட்டில் நல்லா அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் க்ரம்ஸ் பிடிக்கிறதுக்காக இந்த டிப் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 3 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இதில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் வந்துட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் இதில் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ½ லெமன் போதும். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பாலாக இதை எடுத்துக்கோங்க. இந்த மிக்சரை மைல்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கட்லெட் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் டிப்பில் டிப் பண்ணிவிட்டு இப்போ பிரெட் க்ரம்ஸோ இல்லை இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடர் இதுலேயோ இல்லை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ தட் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும். எல்லாத்துலேயும் டிப் பண்ணிவிட்டு நம்ம இதை பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம தவாலே ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டீப் ரோஸ்ட் கூட பண்ணிக்கலாம். நான் ஆயில் கம்மியாக விட்டு தவாலே ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆயிலையே தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட் பீசஸை ஆட் பண்ணிடுங்க. ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நீங்கள் டீப் ரோஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நிறைய ஆயில் விட்டு சீக்கிரமாகவே இதை ரெடி பண்ணிடலாம். நான் ஆயில் கம்மியாக விட்டு செய்கிறதுனால இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 2 பக்கமும் 10 மினிட்ஸ் நான் குக் பண்ண போகிறேன். ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. உங்களுக்கு சீக்கிரமாக வேணும்னா நீங்கள் ஆயில் நிறைய விட்டு பேனில் டீப் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பிரெட் க்ரம்ஸோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சதுனால க்ரீன் கலரில் கொஞ்சம் மைல்டாக அந்த கலர் தெரியுது. கறி லீவ்ஸ் வந்துட்டு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட கட்லெட் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.